Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான Urban Black Tone நம்மளோட மொபைலில் அதுவும் Lightroomல எப்படி ரொம்ப வேற லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான் வந்து ஒரு Urban Black Toneக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, சூப்பர். ஸோ பிஃபோர் த இமேஜ் எல்லாம் பார்த்துங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃப்டர் வந்து நம்ம ஒரு சூப்பரான டோனுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ பிஃபோர் த இமேஜ் எல்லாம் பார்த்துங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எக்ஸ்ப்ளோசர்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோசரை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -0.20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்ஸை வந்து ஒரு -33 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா +46 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து ஒரு -80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து ஒரு +60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா? ஸோ வைப்ரன்ஸ் வந்து ஒரு +50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு -10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக லைக்கான் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? இது வந்து மிக்ஸ் டூ லைக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டாக ரெட் கலர் கிளிக் பண்ணுறேங்க. இதில் யூஜ் வந்து ஒரு -14. நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு -50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -10. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +53 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100. சேச்சுரேஷன் ஒரு -30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷன் மட்டும் ஒரு -100. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ. இதுலேயும் சேச்சுரேஷன் -100. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ. இதில் சேச்சுரேஷன் வந்து ஒரு -100. நெக்ஸ்ட்டு பர்பிள், சேம் சேச்சுரேஷன் மட்டும் ஒரு -100. நெக்ஸ்ட்டு பிங்க், சேச்சுரேஷன் மட்டும் ஒரு -100. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ண ஆப்ஷனே இதான். ஸோ அந்த ஆப்ஷன் அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கர்வ்ஸ்ன்னு இருக்கும். கர்வ்ஸ் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், CURVE. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் தெரியும். நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன், உங்களுக்கு கிராஃப் தெரியுதா? ஸோ இந்த கிராஃபை வந்து எக்ஸாக்டாக வந்து நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாக்டாக வந்து இதே மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு ஒரு அர்பன் டோன் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துடலாம்.
ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் தாராளமாக வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்சரை வந்து ஒரு -45 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை வந்து ஒரு +60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென் ஆன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஆன்ஸை வந்து ஒரு +23 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட் வந்து ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து ஒரு +43 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஸோ ஷார்ப்பனிங்கை வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +31 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்கள் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை வந்து ஒரு +75 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போன மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணுறேங்க. அதுக்கும் கீழே எனபிள் த லென்ஸ் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதையும் எனபிள் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆஃப்டர் த இமேஜ் சும்மா வேறு லெவலான ஒரு அர்பன் பிளாக் டோனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்கின் டோனை காட்டுறேன். இது பிஃபோர் த ஸ்கின் டோன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம், ரொம்ப சட்டிலாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு சூப்பராக அண்ட் வேறு லெவலில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் தி இமேஜ் ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலான ஒரு அர்பன் பிளாக் டோனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் பிச்சுக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து டிபியாவோ இன்ஸ்டாகிராம் டிபி இல்லை வாட்ஸ்அப் டிபியாக வச்சிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது மறக்காமல் என்ன டேக் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய ஐடி ஸ்ரீ டெவில். ஸோ இந்த ஐடியை வந்து மறக்காமல் டேக் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. அண்டு இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீசெட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பட் வெயிட், இந்த ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரீசெட்டோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர். அந்த 4 டிஜிட் நம்பரை இந்த வீடியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எங்கே வேணால் வரும், செகண்ட் 2 டிஜிட் இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அகெயின் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இடத்துல கார்னரில் கரெக்டாக இந்த இடத்துல வரும். ஸோ அந்த இடத்துல அந்த வர பாஸ்வேர்டை 2 டிஜிட் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் ஜஸ்ட் அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டஃப்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வீடியோ கரெக்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கார்டில் வந்துட்டு போகும் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே வரும். ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக பண்ண நினச்சா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓகேவா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ASD.